இப்போ இதுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்கள வந்துட்டு வந்தவொடனே அவங்கள போய் கட்டி தழுவி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த புண்ணியம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அப்படிதானே இது? சரி, ஓகே. அதே மாதிரி காசிக்கு போயிட்டு வந்தவங்க காலில் வந்துட்டு போய் விழுந்தாங்கன்னா அவங்க போயிட்டு வந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கோவிந்தராஜன் சார் போய் அங்கே இருந்துட்டு வந்தது பார்த்துருக்கிறதுனால அவரை பார்க்குற ஒரு இதுனால நமக்கும் அந்த கலாமை பார்த்த ஒரு உணர்வு இங்கே நமக்கு கிடைச்சதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் சொன்ன மாதிரி எனக்கும் பேச தெரியாது, கோவிந்தராஜன் சொன்ன மாதிரி எனக்கும் பேச தெரியாது. அதனால என்னுடைய சிறிய கவிதையை படிச்சிருந்தேன். ஆகலாம் ஆகலாம், சிலருக்கு நினைவுகள் கனவாகலாம், பலருக்கு கனவுகளே நினைவாகலாம். நீ நினைத்தால் எதுவும் ஆகலாம், வாய்ப்பிழந்து சொல்லு ஆகலாம், ஏழையும் இந்தியாவில் ஜனாதிபதி ஆகலாம். சிறு விதைகள் செடிகளாகலாம், பல நேரங்களில் ஆல மரங்களும் ஆகலாம். மரங்கள் மீண்டும் விதைகளாகி தங்கள் சந்ததிகளை உருவாக்கலாம், மூங்கிலும் வாழையும் போல. அது திருப்பி அப்படியே தானே பக்கத்துல தானே முளைச்சு தானே வரும். பயிர்கள் பன்மடங்காக பெருகலாம், உரங்களிட்டு அவைகளை உருவாக்கலாம். முற்றிய பயிர்களை அறுவடை செய்தெடுக்கலாம், அறுவடை ஆனது போக மீதி பயிர் உரமாகலாம். நெற்கதிர் போல பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷனை விட்டுட்டு தான் கட் பண்ணுவாங்க, அது திருப்பி அப்படியே அதுவே வந்து உரமா மாறிடும் அந்த நிலத்துக்கு. மரங்களால் அடர்ந்த இடம் காடாகலாம், காடாக இருக்கும் இடத்தில் மேகங்கள் மழையாகலாம். மழையை உள்வாங்கி பூமி செழிப்பாகலாம், செழிப்பான உலகம் நன்றே உருவாகலாம். உருவாகும் அந்த உலகை விரைவில் எதிர்நோக்கலாம். இயற்கையை போற்றுவோம், இறைவனை போற்றுவோம்.